அன்னை தமிழ் அரும்பி வளர்ந்த தொட்டில் பிரதேசம் தென்குமரி தந்த தமிழறிஞர் பெருந்தகை. சிறப்பார்ந்த 8 நூல்களை எழுதி வெளியிட்டும் 8 நூல்களின் தொகுப்பாசிரியராக பொறுப்பேற்றும் சாதித்த ஆற்றலாளர். உள்நாட்டு பன்னாட்டு தேசிய ஆய்வரங்குகளில் 21 ஆய்வுக் கட்டுரைகளை வழங்கியுள்ள இவர் கல்விப்புலம் சார்ந்த 49 சிறப்பு பொழிவுகளை நிகழ்த்தியுள்ளதோடு 29 முறை வெளிநாடுகளுக்கு பயணித்து உயரிய உரை தந்து சாதனை புரிந்தவர். 13 விருதுகளையும் பெற்றுள்ளார். தமிழகத்தின் தமிழ்ச் சங்கங்கள், கல்லூரிகள், பல்சமய ஆன்மீக அரங்குகள் ஆகியவற்றிலும் தொலைக்காட்சி வானொலிகளிலும் சொற்பொழிவாற்றி வரும் சிறந்த சொல்லாளர். நல்ல நடுவராக இருந்து பட்டிமன்றங்களை அலங்கழிப்பவர். உத்தமபாளையம் ஹாஜி கருத்தராவுத்தர் கவுதியா கல்லூரியின் மேனாள் தமிழ்துறை தலைவர் முனைவர் மு. அப்துல்சமது MA MPhil PhD அவர்கள் காயலின் ஞான மரபு எனும் தரப்பில் சிறப்புரை வழங்க உள்ளார்கள். வெளிச்ச தாக வெட்டல்களையெல்லாம் தன்பால் கவர்ந்த தத்துவ சுடரொளி சதக்காவாகவே ஞானத்திற்களித்த ஞானபூமி. சீரா காவியம் சினை கொண்ட இடம் இது. புலவர் நாயகம் பூத்த தோட்டம் என்றெல்லாம் காயலை புகழ்ந்தேற்றிய கவிக்கோ தலைவராக இருந்த இஸ்லாமிய இலக்கிய கழகத்தில் பொதுச் செயலராக பொறுப்பு வகித்த பேராசிரியர் அப்துல்சமது அவர்களை வருக பேருவகையுடன் அழைக்கின்றேன். பேருரை தருக. வல்லவன் நீ மறை சொல்லுவன் நீ மறை நாலு கெட்டாத துள்ளிவன் நீ துணையானவன் நீ என்றும் துய்யவன் நீ கல்விலும் நீ என் கருத்திலும் நீ இரு கண்ணிலும் நீ இல்லிலும் நீ இணையற்றவன் நீ எம் இறைவா உன்னை போற்றுகின்றேன். கண்ணலுற்றினித்த வாசம் கமழும் கஸ்தூரி மேனி பொன்னிறத்தழகுடைய புகழ்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆசியுடன் இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். காயல்பட்டினம் வரலாற்று ஆய்வு மையம் நடத்துகின்ற காயல் கலாச்சார 3வது சங்கம நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கல்வி வள்ளல் பெருந்தகை அல்ஹாஜ் வாவுய சையத் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்து கண்ணியப்படுத்தியிருக்கக்கூடிய வசந்த வார்த்தைகளால் நம்மையெல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் KAM முகமது அபுபக்கர் சாஹிப் அவர்களே, எனக்கு பின்னால் மிக அருமையான ஒரு உரையை இலங்கை காயல்பட்டினம் வரலாற்று உறவு என்ற பொருண்மையிலே வழங்க இருக்கக்கூடிய முனைவர் பேராசிரியர் SSM மசாஹிர் பேராசிரியர் பெருந்தகை அவர்களே, இந்த நிகழ்விலே முன்னிலை வகித்திருக்கக்கூடிய பெருமக்களே, இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் காயல் அமானுல்லா சாஹிப் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, அன்பர்களே, அத்துணை பேருக்கும் என் மனதிற்குள்ளே மழை பொழிகின்ற அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. காயல்பட்டினத்தின் மண்ணிலே கால் வைத்தது என்னுடைய முதல் அனுபவம் 1997. கணியத்திற்குரிய ஹஸ்ரத் பெருந்தகை கலந்தர் மஸ்தான் ஹஜ்ரத் பிலா அவர்கள் மகளரா அரபிக் கல்லூரியிலே முதல்வராக இருக்கிற பொழுது மீலாது விழா தொடர் சொற்பொழிவிலே ஒரு நாள் பேசுவதற்கு என்னை அழைத்திருந்தார்கள். அப்பொழுது ஆலிம் கவிஞர் தேங்கே சர்புதீன் மிஸ்பாகி அவர்கள் அங்கே பேராசிரியராக பணியாற்றுகின்றார். அவர்தான் எனக்கு முதலில் கடிதம் எழுதி ஒப்புதல் பெற்றார். நான் ஒப்புதல் தெரிவித்தேன். 2வது ஒரு கடிதம் எழுதினார். அதில் கொடுக்கப்பட்ட தலைப்போடு சில கண்டிஷன்ஸ், சில நிபந்தனைகள், காயல் மண்ணில் இறங்குவதிலிருந்து திரும்பி போவது வரை நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சில கண்டிஷன்ஸை கொடுத்திருந்தார். பேருந்திலிருந்து இறங்கும் பொழுது நீங்கள் தொப்பியோடு தான் இறங்க வேண்டும்.
தொப்பியை எந்த காரணம் கொண்டும் எப்பொழுதும் கழற்றக்கூடாது. மீண்டும் பேருந்து ஏறுவது வரை உங்கள் தலையிலே தொப்பி இருக்க வேண்டும். இது முதல் கண்டிஷன். இரண்டாவது, வெள்ளை நிற ஆடையோ அல்லது சந்தன நிறத்தில் மென்மையான நிறமுடைய ஆடையை நீங்கள் அணிந்திருக்க வேண்டும். கணுக்காலுக்கு மேல் துணி இருக்க வேண்டும். யாரை பார்த்து பேசினாலும் சலாம் சொல்லி பேச வேண்டும் என்று இப்படி 7-8 கண்டிஷனை பார்த்தே பயந்துட்டேன். என்னை முழுக்க ஒரு முஸ்லீமாக ஆக்கித்தான் அவர் இந்த மண்ணிலே என்னை கால்பதிக்க வைத்தார். ஏனென்றால் காயல்பட்டினம் மண்ணிலே கால்பதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தகுதி வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். இது எனக்கு முதல் அனுபவம். அப்பொழுது இந்த மண்ணின் மீதான மதிப்பும் மகத்துவம் என்னுடைய உள்ளத்தில் ரொம்ப தூக்கலாக காலந்தோறும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த மண்ணினுடைய வரலாற்று பெருமைகளை, பண்பாட்டு சிறப்புகளை, ஞான பேரொளிகளுடைய மகத்தான பங்களிப்புகளை எல்லாம் ஆய்வு செய்து ஆவணப்படுத்தக்கூடிய, வருங்கால தலைமுறைக்கும் ஆய்வாளர்களுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய மகத்தான பணியை இந்த வரலாற்று ஆய்வு மையத்தின் மூலம் இந்த பெருமக்கள் செய்கிறார்கள். பெரியவர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றீர்கள். இளையோர் வர வேண்டும். இளையோர்களால் இந்த அரங்கு நிரம்புகின்ற பொழுதுதான் நடத்துவதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அதற்கான ஏற்பாடுகளை வருங்காலங்களிலே செய்ய வேண்டும் முனைப்போடு என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். காயலின் ஞான மரபு பற்றி பேசுகிற பொழுது வரலாறு என்று சொல்லக்கூடியது வெறும் தரவுகளின் அடிப்படையில் சேகரிக்கப்படக்கூடிய விஷயம் அல்ல. அது உணர்வுபூர்வமாகவும் உளப்பூர்வமாகவும் உயிரில் கலந்த உணர்வாகவும் ஒரு மண்ணிலே வளர்த்தெடுக்கப்பட்ட மான்மியங்களின் அடிப்படையிலும் அந்த வரலாறு பார்க்கப்பட வேண்டும். காயலினுடைய வரலாற்று பெருமையை பேசுகின்ற பொழுது அந்த வரலாறு என்பது ஒரு ஞான மரபு சார்ந்த வரலாறு. இன்னும் சொல்ல போனால் ஞானிகளால் உருவாக்கப்பட்ட வரலாறு தான் காயல்பட்டினத்தினுடைய வரலாறு. எனவே ஞான மரபு பற்றி பேசுவது என்பது காலத்தின் தேவையாகவும் இன்றைக்கு இருப்பதை நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் முஸ்லிம்கள் இந்த மண்ணுக்கு வருகை தந்த பொழுது அவர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் யாரால் கிடைத்தது என்பது கேள்வி. கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத்திலே சமய போராட்டங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். சைவமும் வைணவமும் ஒன்றுக்கொண்டு மோதிக்கொண்டன. ஏற்கனவே அரசு கட்டில்களில் அமர்ந்திருந்த சமணத்தை விரட்டிவிட்டு சைவம் அந்த இடத்தை கைப்பற்றி கொண்டது. இங்கு வாழ்ந்த மண்ணினுடைய சமயங்கள் ஒன்றுக்கொண்டு சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் பிரச்சனை. இந்த மண்ணிலிருந்து அடித்து விரட்டப்பட்டார்கள், கழுவேற்றி கொல்லப்பட்டார்கள் சமணர்கள். எனவே சமய காழ்ப்புணர்ச்சிகளும் சமய போராட்டங்களும் அதிகமாக நடந்து கொண்டிருந்த 7 முதல் 10ஆம் நூற்றாண்டு வரையான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாம் இந்த தமிழ் மண்ணிலே கால் வைத்திருக்கிறது, வேர் பிடித்து வளர்ந்திருக்கின்றது. ஆனால் இஸ்லாத்திற்கு எதிராகவோ இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ நீங்கள் வரலாற்றிலே ஒரு புள்ளியை கூட பார்க்க முடியாது. இதுதான் இன்றைக்கு ஆய்வுக்குரிய விஷயம். மண்ணின் சமயங்கள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டிருந்த காலகட்டத்திலே அப்பாலை சமயமாக இருந்து இஸ்லாம் இந்த மண்ணிலே கால் வைத்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது, அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் எந்த எதிர்ப்பும் இல்லை, எந்த அசம்பாவிதமும் நடைபெறவில்லை. முஸ்லிம்களுக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு வரலாற்று புள்ளியை கூட அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க முடியாது என்று சொன்னால் என்ன காரணம்? 2 காரணங்களை முன்வைக்கலாம். ஒன்று, வர்த்தக நிமித்தமாக இந்த மண்ணிலே கால் வைத்த முஸ்லிம்கள் ஒரு நேர்மையான, நாணயமான, கண்ணியமான வர்த்தகத்தை, வாணிபத்தை நடத்தி காட்டினார்கள். முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவர்களை நம்பலாம். அவர்கள் நேர்மையாக இருப்பார்கள், உண்மையாக இருப்பார்கள், நேர்மையாக உண்மையாக வியாபாரம் செய்வார்கள். அவர்கள் நம்பகத்துக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையை தங்கள் வர்த்தகம் வாணிபத்தின் மூலம் இந்த மண்ணிலே முஸ்லீம்கள் ஏற்படுத்தினார்கள். இது ஒரு காரணம். இந்த நம்பகத்தன்மை என்கின்ற ஒரு மரியாதை வளர்ந்து நிற்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த வர்த்தகர்களோடு வாணிபர்களோடு வந்த சூஃபி ஞானிகள், ஆலிம் பெருந்தகைகள் எல்லாம் இந்த மண்ணிலே இஸ்லாத்தை வளர்த்தார்கள்.
அங்கீகாரத்தோடு, ஒரு சமூக அங்கீகாரம் சார்ந்த பின்புலத்தோடு வளர்த்தார்கள். எனவே இந்த வளர்ச்சிக்கு பின்னணி காரணமாக, வேர்க்காரணமாக இருக்கக்கூடியவர்கள் ஞானிகளாக இருந்தார்கள் என்பது இன்றைக்கு பேசப்படக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. இஸ்லாம் பரவிய எல்லா இடங்களிலும் இந்த ஞானிகள் தான் இஸ்லாமிய வளர்ச்சிக்கான அடிப்படை காரணமாக அமைந்தார்கள். அதற்கு முன்னுதாரணம் என்பது காயல்பட்டினமாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஞானிகள் என்கின்ற அந்த வலிமார்கள் இருக்கிறார்களே, இஸ்லாமிய வெளிச்சத்தை வரவு வைத்தது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய கலாச்சார பண்பாட்டோடு முஸ்லிம்களை ஒருங்கிணைய வைத்தார்கள். இங்கே இருக்கக்கூடிய கலாச்சார பண்பாட்டோடு முஸ்லிம்களுடைய வாழ்வியலை முன்னெடுத்து சென்றார்கள். ஏன் எங்களுடைய கலாச்சார பண்பாட்டிலே பல மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள். நமக்கெல்லாம் தெரியும், இந்தியாவில் முதலாக நம்முடைய கேரளாவினுடைய மலபார் கடற்கரை ஓரமாகத்தான் இஸ்லாம் பரவியது. வடகேரளாவினுடைய சாம்பரி அரசாங்கத்தை ஆண்டு கொண்டிருந்த சாம்பரி மன்னன் சேரமான் பெருமாள் இங்கிருந்து அரபகத்திற்கு சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு திரும்பி வருகின்ற வழியிலே அப்துல் ரஹ்மான் சாம்பரி என்கின்ற அந்த புனிதமான பேரோடு திரும்பி வருகின்ற பொழுது ஓமனிலே சலாலாவிலே நோய்வாய்ப்பட்டு அவர் இறக்கிற தருவாயில்தான் மாலிக் இப்னு தீனார் என்று சொல்லக்கூடிய மகத்தான ஒரு ஞானியின் மூலம் இஸ்லாத்தை இந்த மண்ணுக்கு அனுப்பி வைத்தார். அவர் கொடுத்த அந்த அரசு அங்கீகாரத்தோடு தான் மாலிக் இப்னு தீனார் தன்னுடைய சகாக்களோடு, ஆளும் பெருந்தகைகளோடும், குடும்பத்தோடும் கோழிக்கோடு கொடுங்கலூர் கடற்கரை பகுதியிலே வந்து இறங்கி அரசு அங்கீகாரத்தோடு இந்த மண்ணிலே முதலாக இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சேரமான் பெருமாள் காலகட்டத்திலே அவர் அறிவித்ததன்படி அவருடைய வாரிசுகள் கட்டி கொடுத்த சேரமான் பள்ளிவாசல் கொடுங்கலூரிலே முதல் பள்ளிவாசலாக இருக்கிறது. அதற்கு சமகாலத்திலே கட்டப்பட்ட பள்ளிவாசல்களாக நீங்கள் பார்த்தால் தேங்காய்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய பெயர் மாலிக் இப்னு தீனார் பள்ளிவாசல். திருவிதாங்கோட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய பாரம்பரியமான பள்ளிவாசலின் பெயர் மாலிக் இப்னு தீனார் பள்ளிவாசல். கோட்டாறு அரிப்பு தெருவில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான அந்த கல் பள்ளிவாசலுக்கு பெயர் மாலிக் இப்னு தீனார் பள்ளிவாசல். ஞானிகளால் தான் முதலாக இந்த மண்ணிலே மார்க்கம் வளர்ந்தது என்கிற காரணத்தினால் அவர்கள் பெயரால் இறை இல்லங்கள் அன்றைக்கு எழுப்பப்பட்டன. இன்னும் சொல்ல போனால், இங்கே உடைய கலாச்சார பண்பாட்டிலே ஞானிகள் ஏற்படுத்திய தாக்கம் என்ன தெரியுமா? சேரமான் பெருமாள் இங்கிருந்து அரபகத்துக்கு சென்று இஸ்லாமாகி அங்கே அடக்கமானார் சலாலாவிலே. அவர் திரும்பி வரவில்லை. அவருக்கு வாரிசுகள் கிடையாது. எனவே அவருடைய சகோதரி மகன் முதலாக பட்டம் கட்டுகின்றான். அதிலிருந்தான் கேரள அரச பாரம்பரியத்திலும் சில சமூகங்களிலும் மருமக்களுக்கு சொத்து போகக்கூடிய வழக்கம், மருமக்க வழி தாயம் என்பது உருவாகியது. இதுதான் அடிப்படை காரணம். அது மட்டுமல்ல, அந்த சாமரி மன்னன் அரசிலே கட்டிலே ஏறுகிற பொழுது, பட்டம் சூட்டுகின்ற பொழுது, ஒரு மாப்பிளா முஸ்லிம் எந்த கோலத்தில் இருப்பாரோ அந்த கோலத்தில் தான் அரியணையிலே அமர்ந்திருப்பார். நல்ல ஒரு சொக்கா சட்டை போட்டு, லுங்கி உடுத்து, ஒரு பச்சை பெல்ட்டை மேலே கட்டி, மொட்டை போட்டு, அப்படியே அரியணையிலே அந்த மன்னன் இளவரசன் அமர்ந்திருப்பான். மாப்பிளா முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த ஒரு ஞானி அல்லது உயர் பெரிய ஆலிம் ஒருத்தர் கிரீடத்தை எடுத்து கொடுக்க, அவன் கிரீடத்தை தலையிலே வைத்துக்கொண்டு அந்த கிரீடத்தை தொட்டுக்கொண்டே ஒரு உறுதிமொழியை எடுப்பான். என்ன உறுதிமொழி? எந்த அம்மாவன் மக்காவில் நின்று திருச்சி வருணவரை, அம்மாவன்னா தாய்மாமன், என் மக்காவிற்கு என்னுடைய தாய்மாமன் சென்றிருக்கிறார், அவர் திரும்பி வருவதை அவர் சார்பாக நான் அரியணையிலிருந்து ஆட்சி நடத்துவேன் என்று உறுதிமொழி எடுப்பான். என்ற அம்மாவன் மக்காவில் நின்று திருச்சி வருணவரை ஞான் ஈ மகுடம் தரிக்குன்னு என்று உறுதிமொழி எடுப்பான். முஸ்லீம்கள் ஏதோ திடீரென்று இந்த மண்ணிலே வந்து விழுந்தவர்கள், வாளால் பரப்பப்பட்ட மதத்துக்கு சொந்தக்காரர்கள் என்பதல்ல. இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்தோடும் பண்பாட்டோடும் வரலாற்றோடும் அங்கீகாரத்தோடும் இயல்பாக இந்த மண்ணிலே வளர்ந்தவர்கள், வாழக்கூடியவர்கள். இதை இன்றைய சமூகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் ஞானிகளுடைய வரலாறுகளை, அவர்கள் இந்த மண்ணிலே இஸ்லாத்தை வேர்பிடிக்க செய்த பின்புலத்தை பேசியாக வேண்டிய அவசியம் இருப்பதாக கருதுகிறேன். ஞானிகளால் தான் இந்த மண்ணிலே இஸ்லாம் பரவியது.
கிபி 633 அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் வாரிசுகள் இந்த மண்ணிலே கால்பதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இறைமார்க்க நெறிப்படி உறுதியாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய உறுதி பூண்ட ஞானிகள் தான் இந்த மண்ணிலே முதலிலே கால்பதித்தார்கள். எந்த விதத்திலும் இறைவனையும் இரண்டு வேதத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற மகத்தான ஒரு போராட்டத்திலே பங்களிப்பு செய்த ஞானிகள் தான் முதலிலே இந்த மண்ணிலே கால்பதித்தார்கள். அன்றைக்கு எகிப்து போன்ற பல பகுதிகளிலே நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். வல்ல இறைவனுடைய வேதம் அருளப்பட்டதல்ல படைக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரம் முன்னெடுத்து சென்ற போது ஆட்சியாளர்கள் எல்லாம் அதற்கு உறுதுணையாக இருந்த காலகட்டத்திலே அதை எதிர்த்து நின்ற பெருமக்கள் அன்றைக்கு இருக்கக்கூடிய அங்கு வாழ்ந்த ஆலிம் பெருமக்கள் ஞானிகள். எனவே அந்த எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய வாழக்கூடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது அங்கிருந்து வந்து இங்கே முகம்மது கல்ஜி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தலைமையிலே இந்த மண்ணிலே குடியேறினார்கள் என்பது இன்னொரு வரலாறாக இருக்கின்றது. எனவே இங்கே வந்த ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இஸ்லாத்தை அதன் அசலான முறையிலே பேண வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிடிமானம் உள்ளவர்கள் இந்த மண்ணிலே கால் வைத்தார்கள். அதனால்தான் தமிழகத்தின் மற்ற எல்லா ஊர்களையும் விட இன்றைக்கும் காயல்பட்டினம் இறை ஞான நெறி நிறைந்த ஒரு பகுதியாக, விழுமியங்கள் செழித்தோங்கக்கூடிய பகுதியாக இன்றைக்கும் இருப்பதை நான் என்னுடைய அனுபவத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றேன். என வலிமார்களால் தான் இந்த மண் செழுமை பெற்றது. 1978 இந்த மண்ணிலே உலக இஸ்லாமிய இலக்கிய மாநாடு நடைபெற்ற பொழுது மாநாட்டிற்கு கவிக்கு அப்துல் ரஹ்மான் தலைமை தாங்கினார். அவர் பாடிய கவிதை மணிச்சூடரில் வந்திருக்கிறது, படித்து பாருங்கள். காய்கள் அமானுல்லா அண்ணன் அவர்கள் ஒரு 4 வரிகளை மட்டும் சுட்டிக்காட்டினார். அதில் அவர் சொல்வார், ஏகத்துவம் இறக்குமதியான ஈடற்ற துறைமுகம். ஏகத்துவம் இறக்குமதியான ஈடற்ற துறைமுகம். இங்கு இருப்பவை சமாதிகள் அல்ல, இங்கு இருப்பவை சமாதிகள் அல்ல, சரித்திர பேழைகள். இது எங்கள் ஆன்மீக சமையலுக்கு உப்பு சேர்த்த ஒப்பற்ற திருநகர் என்று சொல்லுவார். ஆன்மீக சமையலுக்கு உப்பு சேர்த்த ஒப்பற்ற திருநகர் என்று பேசுவார். அது இங்கு மட்டும் சேர்க்கவில்லை, தமிழகம் முழுக்க இங்கிருந்து அந்த உப்பு சேர்த்த உணவு தான் பரிமாறப்பட்டது என்பதுதான் ஞானிகளுடைய வரலாறாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்று சொன்னால், அந்த ஞானிகளை பற்றி படிக்கிற பொழுது இவர்கள் இறைமார்க்க நெறிகளை பேணுவார்கள், மறுமைக்கான ஈடேற்றத்திற்கான ஞான நெறிகளை காட்டுவார்கள் அன்றுதானே ஞானிகளை பற்றி பொதுவான புரிதல் நமக்கு. ஆனால் அத்துணை பேரும் பெரும்பான்மையானவர்கள் வீரர்களாக இருந்திருக்கிறார்கள், வீரச்செறிவு ஆற்றல் படைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்றைக்கு பாண்டியர்களோடு கைகோர்த்த காலகட்டத்திலும் அது மட்டுமல்ல, போர்ச்சுகீசியர்கள் போன்றவர்கள் இங்கு இருக்கக்கூடிய முத்துக்குளித்தல் போன்ற வர்த்தகத்தை கொள்ளையடிக்க வந்த காலகட்டத்திலும் எதிர்த்து நின்றவர்கள் இந்த ஞானிகளாக இருக்கிறார்கள். இந்த ஞானிகள் தான் அவர்களை எதிர்த்து நின்று போரிட்டவர்கள். அதில் வீரமரணமும் சகீதும் அடைந்தவர்கள். இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய பல மையவாடிகளிலே, பள்ளிவாசல் சுற்றுவட்டார பகுதியிலே நூற்றுக்கணக்கான சகீதுகள் இந்த ஆலிம்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது இந்த மண்ணினுடைய வரலாறாக இருக்கிறது. வீரம் சார்ந்த ஒரு பாரம்பரியம் என்பது ஞானிகளுடைய பாரம்பரியமாக காயல்பட்டினம் மூலம் நமக்கு தெரிய வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. பொதுவாக தமிழிலே சமய இலக்கியங்களை, பக்தி இலக்கியங்களை பேசுகிற பொழுது எல்லா சமயங்களுக்கும் அதற்கான பங்களிப்பு உண்டு. சமண இலக்கியங்கள், பௌத்த இலக்கியங்கள், சைவ இலக்கியங்கள், வைணவ இலக்கியங்கள், இஸ்லாமிய இலக்கியங்கள், கிறிஸ்தவ இலக்கியங்கள் என்று எல்லா சமயத்தவர்களும் தமிழிலே இலக்கியம் படைத்திருக்கிறார்கள். உலகத்தில் வேறு எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இது. நீங்கள் எந்த மொழியிலும் இப்படிப்பட்ட ஒரு பன்முகத்தன்மையை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன் இந்திய மொழிகளிலே நீங்கள் பார்க்க முடியாது. தமிழுக்கு அந்த பெருமை உண்டு. அந்த பன்முகத்தன்மையை கட்டிக்காத்த பெருமை, பங்களிப்பு செய்த பெருமை தமிழுக்கு உண்டு. இதில் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், இஸ்லாமிய இலக்கியங்களுக்கான தனித்துவம் என்று சொன்னால், மற்ற சமய இலக்கியங்கள் எல்லாம் சமய இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள் என்று பேசப்படும். ஆனால் இஸ்லாமிய சமய இலக்கிய பரப்பில் மட்டும் 2 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று பக்தி இலக்கியங்கள் அல்லது சமய இலக்கியங்கள், சமயம் சார்ந்த வரலாறுகள், வாழ்வியல் சார்ந்து பேசக்கூடிய சீரா புராணம், புதுகுஷாம், ராஜநாயகம் போன்ற பல மிகராஜ் மாலை போன்ற
நூல்கள், இன்னொரு பக்கம் ஞான இலக்கியங்கள் என்று ஒரு பகுதி பெரும்பரப்பு இருக்கின்றது. இது எங்கும் கிடையாது, வேறு எந்த சமய இலக்கியத்திலும் கிடையாது. ஞான இலக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் பரப்பு இஸ்லாமிய பக்தி சமய இலக்கிய பரப்புக்குள்ளே இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் சமய இலக்கியம் பக்தி இலக்கியங்களை விட தமிழில் இஸ்லாமிய ஞான இலக்கியங்கள் தான் அதிகம். பீரப்பா மட்டும் 12,000 பாடல்கள் பாடியிருக்கின்றாரே. யார் பாடியிருக்கின்றார்? கோட்டார் ஞானியார் சாஹிப் கிட்டத்தட்ட தமிழிலே அதிகமான கீர்த்தனைகளை அவர்தான் பாடியிருக்கின்றார். வேறு யாரும் அவருக்கு நிகராக தமிழிலே எந்த சமயத்திலும் கீர்த்தனைகள் பாடியதில்லை. ஞான இலக்கியங்கள் தான் அதிகமாக இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். எனவே ஒரு ஞான மரபு என்று சொல்லக்கூடியது காயல்பட்டினத்தினுடைய மையம் கொண்ட மரபாக இருக்கின்றது. அரபகத்தினுடைய இஸ்லாம் வளர்ந்த சூழலில் வளர்ந்த ஒரு ஞான மரபு இருக்கிறது. தமிழ் ஞான மரபோடு கைகுலுக்கி கொண்ட இடம் காயல்பட்டினமாக அமைந்திருக்கின்றது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலகட்டத்திலிருந்து அந்த மரபு இங்கே இந்த மண்ணிலே கால்வதித்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அரபுகளத்திற்கும் காயலுக்கும் உருவான இந்த வணிக தொடர்பு இருக்கிறதே, இந்த தொடர்பு என்று சொல்லக்கூடியது ஒரு ஆன்மீக தொடர்பாகவும் இருந்திருக்கிறது. அது ஒரு அற்புதமான ஞான மரபை இங்கே உருவாக்கி இருக்கின்றது. இந்த ஞான மரபு இங்கிருந்து கிழக்கரைக்கு போயிருக்கிறது, கோட்டாருக்கு வந்திருக்கிறது, தக்கலைக்கு வந்திருக்கிறது, கடல் கடந்து இலங்கை கிழக்காசிய நாடுகளுக்கெல்லாம் காயல்பட்டினத்திலிருந்து தான் இந்த ஞான மரபு ஏற்றுமதியாகி இருக்கின்றது, பரவி இருக்கின்றது. இதற்கான ஆதாரங்கள் நிரம்ப 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 இருக்கின்றன. காயல்பட்டினத்திலே வாழ்ந்த வலிமார்கள், ஞானிகள் மார்க்கத்திற்கான அதாரிட்டிகளாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் மார்க்கத்தினுடைய அதிகார மையமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து தான் எல்லோரும் மார்க்கத்திற்கான தெளிவை தமிழகத்தினுடைய பெரியவர்கள் எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். இது வரலாற்று ஆய்வு செய்கிற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தரவாக அமைந்திருக்கின்றது. இங்குதான் தேடி வந்திருக்கிறார்கள். நமக்கு தெரியும், உமரு புலவர் சிரா புராணத்தை எழுதுவதற்கு முயற்சி செய்த பொழுது சீதக்காதி வள்ளல் சதகத்துல்லா அப்பா அவர்களை பார்த்து வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அனுப்பியது. அப்பா அவர்கள் முதலில் மறுக்க, பிறகு அந்த வரலாற்றை சொல்ல அவர் பாடியதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஒரு பிரபல்யமான விஷயம் அது. உமரு புலவர் மட்டுமல்ல, ஆலிப்புலவருக்கு மிகராஜ் மாலையை பாட வேண்டும் என்று அளவு கடந்த ஆசை. ஆனால் அவர்களுக்கு அந்த வரலாற்றினுடைய ஆழமும் அகலமும் அவர்களுக்கு அதிகமாக தெரியாது. என்ன செய்வது? ஆலிப்புலவருக்கு எங்கிருந்து அந்த தகவல் கிடைக்கும் என்று சொன்னால் அன்றைக்கு காயல்பட்டினம் தான் நான் சொல்வது போல அதாரிட்டி. மார்க்க ஞானங்களுக்கும் வரலாற்றுக்கும் அதாரிட்டியாக அதுதான் இருந்திருக்கின்றது. அவர்கள் இங்கு தான் வந்தார்கள். இங்கு வந்து அரபி மூலத்திலே இருந்து அந்த வரலாற்றை எல்லாம் தமிழ்படுத்தி ஆலிப்புலவருக்கு சொன்னது யார் என்று சொன்னால் காயல்பட்டினத்தை சார்ந்த ஹாஜி சையது முகமது அலாவுதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் சொன்னார்கள். ஹாஜி சையது முகமது அலாவுதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி 998 என்று அவரே பதிவு செய்கிறார், தன்னுடைய நூலிலே பதிவு செய்கிறார் ஆலிப்புலவர். வேதியர் புகழ் செய்யுனுலாபுதீன் அவர்க்கு மிகு வெற்றி வளர் பொன்னின் நிகர் சேர் காதி மகுதூம் ஷரீஃப் அலாவுதீன் இந்நூல் உயர்காட்டு தமிழால் உரை செய்தார் என்று அவருடைய 16வது பாடலிலே இந்த செய்தியை பாடுகிறார். இங்கிருந்து தான் அலாவுதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடமிருந்து தான் அந்த வரலாறுகளை எல்லாம் மிகராஜியினுடைய அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு ஆலிப்புலவர் மிகராஜ் மாலையை பாடியிருக்கிறார். பாடியவுடன் அதை வெளியிடுவதற்கான வசதி வாய்ப்பு அவரிடம் இல்லை, யாரும் ஆதரிக்கவும் இல்லை. அந்த நேரத்தில் தான் அவருடைய சீடர் ஒருவர் சிவலிங்க செட்டியார் என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார், கோட்டாரிலே பாவாடை செட்டியார் என்று ஒரு பெருந்தகை இருக்கிறார், அவர் கண் பார்வையற்றவர், அவரிடம் சென்றால் பொருளுதவி செய்வார் என்று சொன்னவுடன் ஆலிப்புலவர் கோட்டாத்துக்கு வருகிறார். அங்கே பாவாடை செட்டியார் தான் என்ன செய்கிறார், ஆலிப்புலவருக்கு அன்றைக்கு இருக்கக்கூடிய வேம்படிப்பள்ளி பள்ளிவாசல் பகுதியிலே பெரும் பந்தல் அமைத்து அன்றைக்கு மிகராஜ் மாலையை வெளியிடுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் ஆலிப்புலவர் தான் செய்கின்றார். அது என்ன அற்புதம் என்று சொன்னால்,
அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் அந்த பாவாடை செட்டியாருக்கு கண் பார்வை வந்து விட்டதாக செவிவெளி செய்தியாக ஒரு செய்தி இருக்கின்றது. அதனுடைய தொடர் வழக்கம் என்ன என்று சொன்னால், குறிப்பிட்ட ஒரு மாதத்திலே சில நாட்கள் கோட்டாரில் வாழக்கூடிய செட்டியார் சமூகத்து பெண்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய விளக்கு வைக்கிற நேரத்தில், விளக்கேற்றுகின்ற நேரத்தில், இரவு பகல் மறைந்து இருள் சூழ்கின்ற அந்த நேரத்திலே வீடு வாசல்களை எல்லாம் பெருக்கி சுத்தமாக்கி முற்றத்திலே விளக்கேற்றி வைப்பது ஒரு மரபாக இருந்திருக்கிறது. கார்த்திகை மாதத்திலே விளக்கேற்றி வைப்பார்கள் இந்து பெருமக்கள். ஆனால் இது வேறு ஒரு காலத்திலே விளக்கேற்றி வைக்கக்கூடிய மரபு இருந்திருக்கிறது. அவர்களிடம் கேட்டால் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், சாயிபு வருகிற ராத்திரிகளில் வீடு வாசல் வெளிச்சமாக இருக்க வேண்டாமா? சாயிபு வருது யாரு? பெருமானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரங்கேற்றத்தின் போது அங்கே ஆஜரானதாக செய்தி பேசப்படுகிறது. சாயிபு வரக்கூடிய காலகட்டத்திலே வீடு வாசல் வெளிச்சமாக இருக்க வேண்டாமா என்று காலங்காலமாக செட்டியார் சமூகத்தில் அப்படி வழக்கு இருந்திருக்கிறது என்று வரலாற்று பண்பாட்டு ஆய்வாளர் செந்தி நடராஜன் இந்த செய்தியை பதிவு செய்கின்றார். எதற்கு இந்த செய்தியை சொல்கிறேன் என்று சொன்னால், நமக்கு ஒரு அற்புதமான மிகராஜ் மாலை இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அதற்கான சத்தை கொடுத்தது யார் என்று சொன்னால் காயல்பட்டினமாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூஃபி ஞானிகள், ஞான பாடல்களை பாடியவர்களே முன்னணியில் இருக்கக்கூடியவர் தக்கலை பீர் முகமது வலியுல்லா அவர்கள். ரொம்ப பாடியிருக்கின்றார். முற்றோதுதலாக அவருடைய ஞான புகழ்ச்சி என்பது இன்றைக்கும் ரஜபு மாதத்திலே தக்கலையிலே பாடப்படுவது மட்டுமல்ல, உலகத்தின் பல நாடுகளிலே பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஞானமாமையை பீர் முகமது வலியுல்லா அவர்களுக்கும் கூட இங்கிருந்து தான் சில பேர் வெளிச்சம் கிடைத்தது. ஷேக் சதகத்துல்லா அப்பா அவர்களும் தக்கலை பீர் முகமது வலியுல்லா அவர்களும் சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள். தக்கலை பீர் முகமது வலியுல்லா அவர்கள் தக்கலையில் வாழ்கிற பொழுது சதகத்துல்லா அப்பா அவர்கள் காயல்பட்டணத்தே இருக்கிறார்கள். ஒருமுறை ஷேக் சதகத்துல்லா அப்பா அவர்கள் தக்கலைக்கு வருகிறார்கள். வருகின்ற ஆண்டு கொல்லம் 620 என்று பிறப்பா அவர்கள் தன்னுடைய திருநெறி நீதத்திலே பயன்படுத்துகிறார். கொல்லம் ஆண்டு என்று பேசப்படுகிறது. அன்றைக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானம் அவர்களுக்கு என்று ஒரு ஆண்டு கணக்கு வைத்திருக்கிறார்கள். அதன்படி கொல்லம் ஆண்டு 620 என்று பேசப்படுகிறது. தக்கலைக்கு வந்திருக்கிறார்கள், பீரப்பாவோடு தங்கியிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் ஷேக் சதகத்துல்லா அப்பா அவர்கள் தன்னுடைய ஒரு அளப்பெரிய ஆசையை பீரப்பாவிடம் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நான் அரபு மொழியிலே நிரம்ப பாடுவேன், நிரம்ப ஏற்றிருக்கின்றேன். ஆனால் ஒரு விஷயம் இருக்கிறது, அதை தமிழில் சொல்ல வேண்டும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். என்ன? மார்க்க சட்ட விளக்கங்களை தமிழிலே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மசாயில்களை தமிழில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கான ஆற்றலும் தமிழும் புலமையும் உங்களிடம்தான் இருக்கிறது. எனவே தாங்கள் இஸ்லாமிய மார்க்க சட்டம், வாழ்வியல் நெறிமுறைகளை எல்லாம் தமிழிலே பாட வேண்டும் என்று சதகத்துல்லா அப்பா அவர்கள் வேண்டுகோள் வைக்க, அந்த வேண்டுகோளை ஏற்றுத்தான் பீரப்பா அவர்கள் திருநெறி நீதத்தை பாடினார்கள். தமிழில் வந்த முதல் மார்க்க சட்ட நூல் இதுதான். அதற்கு முன்னால் அரபு மொழியில் வந்து தமிழ் வந்தது என தெரியல. ஏன்னா 400 ஆண்டுகளுக்கு முந்தைய விஷயம் இது. இன்றைக்கு நிறைய இலக்கியம் என்ன சாதித்தது என்றெல்லாம் பேசுவார்கள். நமக்கு தர்ஜிமாக்களும் தப்சீர்களும் கிடைத்தே 100 ஆண்டுகள் தான் ஆகுது. 1921க்கு பிறகுதான் அப்துல் கமீஸ் பாக்கவி அவர்கள் தர்ஜிமாவை தந்தார்கள். உத்தமபாளையம் அப்துல் காதர் பாக்கவி அவர்கள் தப்சீரை தந்தார்கள். ஒரு 100-110 ஆண்டுகளுக்குள் தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கிறது. அதற்கு முன்னால் தமிழில் கிடையாது, அரபு தமிழில் வேண்டுமானால் உண்டு. இலங்கையை வேறு வலையைச் சார்ந்த முகமது முஸ்தபா ஆலிம் அவர்கள் தான் முதலாக அரபு தமிழிலே தர்ஜிமாவை எழுதினார்கள். 250-200 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த விஷயம் அது. எனவே ஒரு மார்க்க சட்ட விளக்கங்களை எப்படி ஒழுக வேண்டும் என்பதை, அந்த ஒழுகலாறுகளை எல்லாம் தமிழில் முதலாக பெரிய அளவிலான நூல் திருநெறி நீதம் தான் தந்தது. அதை பாடுவதற்கு வேண்டிக் கொண்டது சதகத்துல்லா அப்பா அவர்கள். வேண்டிக் கொண்டது மட்டுமல்ல, தக்கலை பீர் முகமது அப்பா அவர்கள் காயல்பட்டினத்திற்கு வருகிறார்கள். வந்து சதகத்துல்லா அப்பாவோடு தங்குகிறார்கள். தங்கி அவர்களிடமிருந்து மார்க்க சட்ட விளக்கங்கள் நிறைய பெறுகிறார்கள். நிறைய அரபு கிதாபுகளில் உள்ள விளக்கங்களை எல்லாம் பெற்றுத்தான் அந்த திருநெறி நீதத்தை பீரப்பா அவர்கள் பாடினார்கள். இது அவர்களே முன்னுரை பகுதியான தன்னுடைய நூலிலே பாடுகிறார்கள். வாரையும் பலமுறை வகையையும் அறிந்து வரைந்திடும் முறையதின் வளமையும் அறிந்தோர் தேறிய கலைநெறி முறை ஒருவனை
ஏத்தியே பலவகை தெளிந்தோர் கூறிய விசலம் குதா ரசூலும் கோர்வை இமாமோடு கொலுவையும் அறிந்தோர் பாரினில் உரைப்படி ஹூக்கும் கொடுத்தார் பகர் சதகத்துல்லா அப்பா ஒலி குருவே. குருவாக ஏற்றிருக்கார். பீர் என்று சொன்னாலே குருதான், குருவாக தான் பீர்னா. அப்பேற்பட்ட ஞானமாமேது சதகத்துல்லா அப்பா அவர்களை பற்றி எனக்கு இந்த ஞான சட்ட விளக்கங்களை எல்லாம் கொடுத்தார் யாரு? சதகத்துல்லா ஒலி குருவை என்று தன்னுடைய திருநெறி நீதத்தினுடைய முதல் பகுதியிலே பாடுகிறார். எனவே இந்த காயல் மண் என்று சொல்லக்கூடியதுதான் பல விஷயங்களுக்கும், அது மட்டுமல்ல இஸ்லாமிய ஞான விளக்கங்கள் மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் பரவலாக போய் சேர்வதற்கும் அடிப்படை காரணமாக இருந்தது. அது மட்டுமல்ல, காயலினுடைய ஞானபரமுடைய தாக்கம் குமரி மாவட்டத்தில் அதிகம் உண்டு. கோட்டாருக்கு கிழக்கரையில் உண்டு, ஆனால் கோட்டாரிலே மிக அற்புதமான மாற்றங்கள் நடந்திருக்கிறது. இன்றைக்கும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கோட்டாரிலே பலருடைய பேர் தைக்கா வாப்பா என்று இருக்கும். இங்கே ஒரு தைக்கா வாப்பா உண்டு, கிழக்கரையில் ஒரு தைக்கா வாப்பா உண்டு. இது காயல்பட்டினம் தைக்கா வாப்பாவை முன்னிறுத்தி வைக்கப்பட்ட பெயர் இன்றைக்கும் இருக்கிறது. கோட்டாறு இளங்கடையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய முந்தைய நான் பார்த்த உதாரணம், முந்தைய தலைவர் தைக்கா வாப்பா என்று பெயருடையவர். விசாரித்து பார்த்தால் கோட்டாரில் இருக்கக்கூடிய கடைத்தெருவிலே பல வீடுகள் தைக்கா வாப்பா பேரில் வகுப்பு செய்யப்பட்டிருக்கிறதாம். இன்றைக்கு அதெல்லாம் அவருடைய வாரிசுகள் எப்படியெல்லாம் அந்த வீடுகள் போய்விட்டதாக வருத்தப்படுகிறார்கள். எதற்கென்று சொன்னால் தைக்கா வாப்பா வருவார்கள், அவர்கள் தங்குவதற்கென்றே ஒரு வீட்டை வகுப்பு செய்து வைத்திருக்கிறார்கள். பல வீடுகள் கோட்டாரிலே வைக்கா வாப்பா பேரில் வகுப்பு செய்யப்பட்டிருந்து அங்கே மௌலூதும் சடகாரியங்களும் திக்கிரும் ராத்திபும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த வரலாற்றை கோட்டாரில் இருக்கக்கூடிய வயதான பெருமக்கள் இன்றைக்கும் நினைவு கூர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் தைக்கா வாப்பாவுடைய பெயரை சூட்டுவதை கண்ணியமாக நினைத்திருக்கிறார்கள். தைக்கா சாஹிபுடைய பெண் வாரிசுகள் கோட்டார் அறிவு தெருவிலே வாழ்ந்திருக்கிறார்கள். முகர்ரம் முடிந்து சபர் மாதம் தொடங்குகின்ற நேரத்திலே கோட்டார் வேம்படி பள்ளியிலே தைக்கா வாப்பா பேரிலே மௌலூது திக்கிர் துவாக்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தனமா. எனவே இந்த ஞான மார்க்கம் என்பது கடந்து போயிருக்கின்றது. கோட்டாரில் அது பெரிய தாக்கத்தையும் ஆன்ம வெளிச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதுபோல மாப்பிள்ளை லப்பி ஆலிம் இந்த மண்ணிலே பிறந்து கீழக்கரையிலே வளர்ந்து இலங்கையிலே போய் வாழ்ந்து என்று ஒரு பரவலான பங்களிப்பை செய்தவர் மாப்பிள்ளை லப்பி ஆலிம் அவர்கள். நான் சமீபத்திலே ஒரு நண்பரை சந்தித்தேன். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் அருகில் இருக்கக்கூடிய மிடாலத்தை சார்ந்த அன்சார் என்கின்ற ஒரு வரலாற்று ஆய்வாளரை சந்தித்தேன். அவர் ஆச்சரியமான ஒரு தகவலை சொன்னார் என்னிடம். அவர்கள் ரெகுலா என்று சொல்லக்கூடிய வரலாற்று தேடல் பயணம் என்று ஒன்றை தொடங்குகிறார்கள். ரெகுலா என்று சொன்னால் பயணத்தை குறிப்பிடார். ரெகுலா பயணம் என்று தொடங்குகிறார்கள். ஒருமுறை அந்த குழுவினர் கேரளாவினுடைய பகுதியாக சென்று கர்நாடக பகுதியில் நுழைகிற பொழுது கேரளாவில் காசர்கோடு என்று ஒரு ஊர் இருக்கிறது. காசர்கோடிலிருந்து மங்களூருக்கு போகக்கூடிய பாதையிலே சாலையிலே 10 கிலோமீட்டரிலே முகரால் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர். முகரால் என்று சொல்லக்கூடிய ஊர் காசர்கோடில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதாம். இந்த முகரால் ஊரில் சென்று தங்கி அவர்கள் சில ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிற பொழுது அங்குள்ள மக்கள் தமிழிலே அருமையாக பாடுகிறார்கள். அவர்கள் தமிழ் கலந்த மலையாளத்தை அதிகமாக பேசுகிறார்கள். அவர்கள் பேசுகின்ற மலையாளத்திலே கன்னடமும் எதுவும் இருக்கிறது, துளுவும் கலந்திருக்கின்றதாம். ஏன்னா அந்த எல்லை பகுதியிலே வாழுகின்ற காரணத்தினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தமிழிலே அற்புதமாக பாடுகிறார்கள். போன இவருக்கு அன்சாருக்கு இந்த பாடலை எங்கே கேட்டது மாதிரி இருக்கிறது என்று, இது என்ன பாடல் என்று கேட்டு அவர் சொல்வார்கள் இது மாப்பிள்ளை லப்பி ஆலிம் பாடிய ஹதியா மாலை என்று சொன்னார்கள். ஹதியா மாலையை அங்கே பாடியிருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமாக இசையோடு குழுவாக உட்கார்ந்து அவர்கள் பாடுகிறார்களாம். மாப்பிள்ளை லப்பி ஆலிம் பாடிய ஹதியா மாலையை காசர்கோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய முகரால் ஊரில் இன்றைக்கும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, இவர்கள் தமிழில் பாடுகிறார்களே, இதனுடைய மூலம் பிரதி எப்படி இருக்குன்னு கேட்டால் அரபு தமிழில் இருக்கிறது. அரபு தமிழில் வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள், பாடுகிறார்கள். ரொம்ப அற்புதமாக பாடுகிறார்களாம். அவர்கள் சொன்னார்களாம், இந்த நூல் அரபு தமிழில் மட்டுமல்ல அரபு மலையாளத்திலும் இருக்கிறது. அரபு மலையாளத்திலும் ஹதியா மாலையை பாடுகிறார்கள். ஒரு ஆச்சரியமான விஷயம்.
இதனுடைய தாக்கம் என்ன என்று சொன்னால், கோட்டாரிலே ஹதியா மாலையை விளக்கம் கொடுத்து எம்கேஎஸ் புகாரி என்று சொல்லக்கூடியவர் கிட்டத்தட்ட 464 பக்கத்திலே ஹதியா ஷரீஃப் என்று எழுதியிருக்கிறார். ஹதியா மாலையில் 33 பாடல்கள். இந்த 33 பாடல்களை மையப்படுத்தி கொண்டு விரிவான ஒரு விளக்க உரையோடு 464 பக்கத்தில் எம்கேஎஸ் புகாரி சாஹிப் அவர்கள் ஹதியா ஷரீஃப் என்று எழுதியிருக்கின்றார். ஹதியா மாலை தான் அதற்கு அடிப்படை. அதை வைத்துக்கொண்டு ஒரு விளக்க உரையாக மார்க்க விளக்கங்கள், சட்ட நுணுக்கங்கள், வரலாறுகள் என்று அவர் 464 பக்கத்தில் ஒரு அற்புதமான நூலை எழுதியிருக்கின்றார். இன்றைக்கும் அந்த நூல் நீங்கள் என்றால் பசாரத் பப்ளிகேஷனில் அந்த நூலுடைய பழைய பிரதிகளை நீங்கள் வாங்கலாம். அப்போ இந்த தாக்கம் காயல்பட்டினத்திலிருந்து எப்படியெல்லாம் பரவி எல்லா இடங்களிலும் சென்றிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால், இலங்கையிலே சம்சுதீன் மௌலானா, எம்ஜே சம்சுதீன் மௌலானா வரலாற்று ஆய்வாளர் தெரியும். அம்பாறை மாவட்ட முஸ்லீம்கள் என்று அங்கே இருக்கக்கூடிய அமைச்சகம் வெளியிட்ட மாவட்ட வாரியான முஸ்லீம்களுடைய வரலாற்றிலே அவர் அம்பாறை மாவட்ட முஸ்லீம்கள் வரலாற்றிலே வாழ்வியலும் பண்பாடும் என்று கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையிலே சம்சுதீன் மௌலானா அவர் செய்தியை குறிப்பிடுகிறார். மாப்பிள்ளை லப்பி ஆலிம் அவர்களுடைய தலைஃபாத்திகா என்று சொல்லக்கூடியது அன்றைக்கு புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வெகுமானமாக அமைந்தது என்று சொல்கிறார். ஏனென்றால் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் ஏற்கனவே இருந்த சமயத்தினுடைய சமூகத்தினுடைய சடங்குகளை பின்பற்றுவார்கள். அந்த சடங்குகளிலிருந்து இவர்களுக்கு மாற்று, குறிப்பாக பெண்கள் என்ன செய்வார்கள், பிள்ளை பேறு சடங்குகளை செய்கிற பொழுது முந்தைய சமூகத்தில் என்னென்ன சடங்கு இருந்தோ அத்தனை சடங்குகளையும் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இதிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்து ஒரு இஸ்லாமிய சூழலுக்குள் கொண்டு வந்து, ஏன்னா இந்த சடங்குகளை விட்டு பெண்களை மீட்டெடுக்க முடியாது. ஏன்னா இந்த மாதத்தை இதை செய்யணும், அதை செய்யலைன்னா அது பெண்களுக்கு திருப்தி இருக்காது, மனநிறைவு வராது. எனவே தான் மாப்பிள்ளை லப்பி ஆலிம் அவர்கள் தலைஃபாத்திகா என்கின்ற இசைப்பாடலை ஓதினார்கள். 7வது மாதம் அல்லது 8வது மாதம் 9வது மாதத்திலே கர்ப்பிணி பெண்ணை சபை நடுவே அமர வைத்துவிட்டு பெண்களெல்லாம் சுற்றி உட்கார்ந்து தலைஃபாத்திகாவை ஓதுவார்கள். தலைஃபாத்திகா ஓதுவது என்று சொல்லக்கூடியது மாப்பிள்ளை லப்பி ஆலிம் செய்த முயற்சி என்று சொல்லக்கூடியது அவர்கள் முந்தைய சமூகங்களுடைய சடங்கு சமுதாயங்கள் இணைவைப்பிலிருந்து முழுமையாக இஸ்லாத்துக்குள் அவர்களை கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சியாக அமைந்தது என்று அவர் எழுதுகின்றார். இன்னும் சொல்ல போனால், ஒரு பெண்ணை பார்க்க போகிறார்கள் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு முதல் கேள்வி குர்ஆன் ஓத தெரியுமா, 2வது கேள்வி தலைஃபாத்திகா ஓத தெரியுமா. அன்னைக்கு மணப்பெண்ணுக்குரிய தகுதியாக தலைஃபாத்திகா ஓதுவது இருந்திருக்கிறது என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகின்றது. இதையெல்லாம் எந்த கணக்கில் வைத்துக்கொண்டு நாம் இன்றைக்கு பார்ப்பது? நாம் இன்றைக்கு இஸ்லாம் குறித்த தூய்மைத்துவம் அதுக்கு நிறைய பேசலாம். ஆனால் இந்த ஞானிகள், ஞான வழி வந்த ஆலிம் பெருமக்கள், புலவர்கள் தான் அவர்களை முழுக்க ஈர்த்து கொண்டு வந்து இஸ்லாத்திலே பிடிமானம் உள்ளவர்களாக, சரியான ஒழுகலாறுடையவர்களாக மாற்றினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே இந்த ஞான மரபை பற்றி பேசுகிற பொழுது நாம் இது குறித்து நிறைய பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது, ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பண்பாடு என்று சொல்லக்கூடியது, பண்பாட்டில் ஒரு அம்சம்தான் மொழி, பண்பாட்டில் ஒரு அம்சம்தான் வரலாறு, பண்பாட்டில் ஒரு அம்சம்தான் கலாச்சாரம், சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம். ஒரு இஸ்லாமிய பண்பாடு என்பதை பேசப்படுகின்ற பொழுது வரலாறு, மொழி, கலாச்சாரம், வாழ்வியல் அனைத்தும் உள்ளே பேசப்பட வேண்டும். இங்கே கல்வெட்டு ஆய்வுகள் மட்டுமல்ல, இலக்கிய ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த இலக்கிய ஆய்வுகளை தந்த ஞான பெருமக்கள் இந்த இலக்கிய படைப்புகள் மூலம் ஞான பேரொளி எப்படியெல்லாம் கடத்தி சென்றிருக்கிறார்கள், அது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலே மீட்சியை கொண்டு வந்திருக்கிறது என்பதையும் நாம் இன்றைக்கு ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த தலைப்பும் இந்த ஆய்வுக்குரிய விஷயமாக உங்கள் முன்னால் வைத்து இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நம்முடைய பேராசிரியர் முனைவர் அப்துல் சமத் அவர்கள் காயலின் ஞான மரபு எனும் தலைப்பில் மிகச் சிறப்பார்ந்த ஒரு உரையினை வழங்கினார்கள். சொந்த மண்ணான தமிழகத்தில் தோன்றிய மதங்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல்களுக்கு மத்தியில் இஸ்லாம் பரவிய வரலாற்றை
நமக்கு காட்சிப்படுத்தினார். இஸ்லாம் ஞானிகள் மூலமாகவே பரவியது. அவர்கள் புரட்சியாளர்களாகவும் திகழ்ந்தார்கள். அவர்களில் பலர் ஷஹீதானார்கள் என்ற வரலாற்றை எல்லாம் தொட்டு சென்றார். ஞானம் சார்ந்த பாரம்பரியம் மட்டுமல்ல, நம்முடைய பாரம்பரியம் வீரம் சார்ந்த பாரம்பரியம் என்ற ஒரு புதிய சொற்றொடரை இங்கு வழங்கினார். எங்கள் தாயூரின் பெருமைக்கு அணி சேர்த்த அறிஞர் அப்துல் சமத் அவர்களே, நெஞ்சம் நிறைந்த நன்றி. அவர் தனது உரையில் 78ஆம் ஆண்டு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் பாடிய காயல்பட்டினத்தை புகழ்ந்தேற்றி பாடிய வரிகளில் சில வரிகளை நான் அவரை அழைக்கின்ற பொழுது படித்தேன். அதை நினைவு கூர்ந்தார். அந்த கவிதையின் மேலும் சில வரிகளை நம்முடைய பொதுச் செயலரின் அனுமதியோடு உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இப்போது படிப்பது கவிக்கோவின் வரிகள். காயல்பட்டினம் இது இஸ்லாமிய இலக்கிய இனிசுவை சமையலுக்கு உப்பு சேர்த்த ஒப்பற்ற தலைநகரம். அரபுக்கடல் வந்து அழகு தமிழ் நதியில் சங்கமமான சரித்திர பூமி. இசைத்தமிழ் மொழியால் இஸ்லாம் வளர்த்தும் இஸ்லாம் நெறியால் இன்பத்தமிழ் வளர்த்தும் பண்பாட்டு உறவை பயிர் செய்த பண்ணை. ஏகத்துவம் என்னும் இணையற்ற செல்வம் இறக்குமதியான ஈடில்லா துறைமுகம். இங்கே பூமியில் கிடப்பது புழுதி அல்ல, மக்கமா மலரின் மகரந்த பொடிகள். இந்த உப்பு நீர் நிலத்தில்தான் உன்னத ஆன்மீக அமுத ஊற்றுகள் 1000 உதித்தன. இங்கே ஏறல் எடுத்திரும் இறைமறை இருக்கும், அலைகள் வாயும் ஹதீஸுகள் பேசும். ஏறல் எழுத்து என்பது நத்தை ஊர்ந்து செல்லும் போது ஏற்படும் தடம் அல்லது வரி வடிவத்தை குறிக்கும் ஒரு சொல். கடலிலே நண்டுகள் செல்லும் பொழுது போடக்கூடிய அந்த வரி வடிவத்தை சொல்கிறார்கள். இங்கே ஏறல் எழுத்திரும் இறைமறை இருக்கும், அலைகள் வாயும் ஹதீஸுகள் பேசும். இந்த நெடும்புகழ் கொண்ட நெய்தல் நிலத்தில்தான் காவிய மேகங்கள் கருக்கொண்டு எழுந்தன. செத்தும் கொடுத்த சீதக்காதி வள்ளலையே வழங்கிய வள்ளல் மண்ணிது. வெளிச்சத்தாக வெட்டில்களையெல்லாம் தன்பால் கவர்ந்த தத்துவ சுடரொளி. சதக்காவாகவே ஞானத்திற்களித்த ஞானபூமி. சீரா காவியம் சினை கொண்ட இடம் இது. புலவர் நாயகம் பூத்த தோட்டம். இங்கே வீடுகளெல்லாம் வேதத்தின் வாய்கள், ஏடுகளெல்லாம் இலக்கிய பூக்கள், சமாதிகளெல்லாம் சரித்திர பேழைகள். காயல் பதியில் காலடி மதித்தால் கல்லும் கூட கவிதைகள் பாடும் என்றால் கவிஞர்கள் வந்துள்ளோம், காவியங்கள் குவியாதோ என்று தன்னுடைய கவிதையை அவர் நிறைவு செய்கிறார். 78ஆம் ஆண்டு காயல்பட்டினம் ஐக்கிய விளையாட்டுச் சங்கத்தில் நடைபெற்ற உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய 3ஆம் மாநாட்டில் இடம்பெற்ற கவியரங்கத்திற்கு திறமையேற்ற கவிக்கோ அவர்கள் பாடிய கவிதைகளில் காயல்பட்டினம் பற்றி அவர் குறிப்பிட்ட வரிகளை மட்டும் உங்கள் கவனத்திற்கு நான் தந்தேன். இந்த கவிதையை வாசிப்பதற்கு அனுமதி அளித்த வரலாற்று ஆய்வு மையத்தின் பொதுச் செயலருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.